போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு மனம் போன போக்கில். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு. அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம போட்டித் தேர்வுக்கான வகுப்புகள் ஆரம்பமாகிரும். அதனால் யூடியூப் சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நாம் போடுற வகுப்புகள் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஏ போன்ற தேர்வுகளுக்கு கண்டிப்பாக உதவும். அது உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கும். வாங்க மனம் போன போக்கில் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம போட்டித் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு, அது டிஎன்பிசியோ போலீஸோ எஸ்ஐயோ ஏதோ ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம தயாராகிறதுக்கு முடிவெடுத்து தான் நம்ம அதில் இறங்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிஎன்பிசியை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. டிஎன்பிசி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, படிச்சுட்டே இருக்கீங்க. 1 மார்க்கு 1/2 மார்க்கில் ஒரு எக்ஸாமில் போயிடுது. அடுத்து என்ன பண்ணிடுங்க? இது நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செஞ்சிடறீங்க? ஒரு தனியார் வேலைக்கோ அல்லது ஒரு வேலைக்கு நீங்கள் மறுபடியும் போயிடுறீங்க, படிப்பை விட்டுட்டு போயிடுறீங்க. அடுத்து கொஞ்ச நாள் அந்த தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. நம்ம பக்கத்து வீட்லேயோ நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ டிஎன்பிசியில் படித்து குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ போயிட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன செய்ய, வேலையை விட்டுட்டு மறுபடியும் டிஎன்பிசி படிக்க வரீங்க. அது கொஞ்சம் படிக்கும்போது ஏதாவது நம்மளோட வெற்றி தாமதமாகும்போது என்ன செய்கிறீங்க? வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் தனியார் வேலைக்கு போகிறீங்க. இப்படி நம்ம மனம் போன போக்கிலெல்லாம் போகக்கூடாது. போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம். நம்ம போட்டித் தேர்வுக்கு தயாராகி ஒரு வேலை வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். அந்த முடிவில் நம்ம மாறவே கூடாது. நம்ம முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. சக்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம திரும்பியே வரணும். முன்னாடி போனோம்னா பின்னாடி வரவே கூடாது. நம்ம மனசு எங்கெல்லாம் போக சொல்லுதோ அங்கெல்லாம் போகக்கூடாது. என்ன தடைகள் வந்தாலும், என்ன தடங்கள் வந்தாலும், என்ன தொந்தரவுகள் வந்தாலும் நான் வேலை வாங்காமல் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன், வேறு இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்க. அதுக்காக எல்லாரோட சூழ்நிலையிலும் ஒன்று போல் இருக்குமானா இருக்காது. ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்க முடியும். நிறையா உதாரணங்கள் அதுக்கு இருக்குது. அது சின்ன கதை மூலமாக கூட நான் உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை தேடி அலைகிறாரு. அவர் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவே இல்லை. நிறைய இடங்களில் ஏறி இறங்குறாரு. அவருக்கு போகிற இடம்லாம் வேலை இல்லைன்றாங்க. கடைசியாக ஒரு வழியாக ஒரு வேலை கிடச்சிருது. என்ன வேலை அப்படின்னா பத்திரிக்கை நிருபர் வேலை கிடச்சிச்சு. சரி, அந்த பத்திரிக்கை நிருபர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ண அன்னைக்கு அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு மேடையில் உரையாற்றுறாரு, அந்த நிகழ்ச்சி நீங்கள் கவர் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. சரி, இவரும் சந்தோஷமாக நம்ம அந்த வீடியோ அந்த முக்கிய பிரமுகருடைய மேடை பேச்சு போய் கவர் பண்ணணுன்னு கிளம்புறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் வருது அப்படின்னா, அந்த முக்கிய பிரமுகர் பேசிக்கிட்டு இருக்க மேடை சரிஞ்சு விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டதுன்னு ஒரு தகவல் வருது. அவருக்கு அப்போ அவர் நினைக்கிறாரு, அந்த நிருபர் நினைக்கிறாரு, அட கடவுளே, இருந்து இன்றைக்கித்தான் முதல் நாள் நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கிங்க தான் இப்படி ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவர் நினைக்கிறது தப்பு. அவருக்கு அல்வா மாதிரி லட்டு மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. இதில் உண்மை பார்த்தீங்க அப்படின்னா, மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட வேலை என்ன, அவர் கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நியூஸ் கவர் பண்ணார். ஒரு மேடை சரிந்து விழுந்தது அவருக்கு மிகப்பெரிய செய்தி. அந்த செய்தியை அவரோட பத்திரிக்கையில் வெளியிட்டால் ரொம்ப அவருக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். ஏன்னா முதலாக வெளியிட்டாங்கிற ஒரு பேர் கிடைக்கும். இது அதை அவர் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டார். ஆனால் அது அவருக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, போட்டித் தேர்வுகள்லையும் சரி நிறைய தடங்கல்கள் வரும். அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம மனம் போன போக்கிலலாம் போகாமல் நம்ம ஷுயராக எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துட்டோன்னா நிச்சயமாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ நம்பிக்கையோட தொடர் முயற்சியோட தயார் செய்யுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வெல்லலாம். வாழ்த்துக்கள்.